நீங்கள் உங்கள் தொப்பையை குறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நல்ல விஷயம் தான். ஆப்வியஸாக நீங்கள் கார்டியோ செய்ய தான் போகிறீங்க. ஆனால் எதை செய்ய போகிறீங்க? லிஸ்ஸா ஹிட்டா? எது உங்களோட ஃபேட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது? அதை பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோக்குள்ளே வந்துருக்குறோம். நம்ம இப்போது லிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லோ இன்டென்சிட்டி ஸ்டெடி ஸ்டேட் கார்டியோ, அதை தான் நம்ம லிஸ்ன்னு சொல்கிறோம். 45 to 1 hour or more, however you wish. அவ்வளோ நேரம் எடுக்க போகிற லோ இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்டு தான் வந்து ஸ்டெடி ஸ்டேட் கார்டியோன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒவ்வொன்றோட பாசிட்டிவும் நெகட்டிவ்ஸும் பார்த்துடலாம். அதோட பாசிட்டிவ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது டெய்லி செய்யலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் இதோட ப்ரைமரி யூஸ் வந்து ஃபேட் செல்ஸாக தான் இருக்க போகுது. இது ப்ரைமரியாக எனர்ஜி வந்து ஃபேட் செல்ஸ்லேருந்து தான் எடுக்கும். ஏன்னா இது யூஸ் பண்ண போகிற எனர்ஜி சிஸ்டம் வந்து ஏரோபிக் எனர்ஜி சிஸ்டம். அதனால் ப்ளஸ் உங்களுக்கு இதில் வந்து ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோடு உங்களால் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும், நிறைய செய்ய முடியும். See, this is the thing with லிஸ் கார்டியோ. இப்போ அப்படியே வந்து நெகட்டிவ் சைடுன்னு வந்தீங்கன்னு வைங்களேன், டக்குன்னு உங்களுக்கு அந்த ஒர்க் அவுட் வந்து போர் அடிக்க வேண்டியதாக மாற வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட இருக்கிற இந்த சைக்கிளிங் இருக்குது பார்த்தீங்களா, இப்போது இந்த சைக்கிளை வந்து நான் டெய்லி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பட் மியூசிக் இல்லைன்னு வைங்க, எனக்கு இதுக்கு ஒரு 5 minutesலேயே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் லிஸ்ஸோட ப்ராப்ளம். ப்ளஸ் ரொம்ப லோ இன்டென்சிட்டி ஹிட்டில் இருக்க ஈபாக் எஃபெக்ட் வந்து லிஸ்ட்டில் கிடையாது. வெரி மச் டைம் கன்சியூமிங். இது நீங்கள் கன்சிடரபிள் அமௌண்ட்டாக செய்யணுன்னா 1 hour அந்த மாதிரி செய்ய வேண்டியது இருக்கும். பட் இன் ரியாலிட்டி உங்கள் ஹெல்த்துக்காக உங்களோட வாழ்க்கையில் உங்களோட நாளில் 1 மணி நேரம் உங்களால் கொடுக்க முடியாதா? எனக்கு என்னமோ அது உங்களுக்கு கமிட்மெண்ட் இல்லைன்னு தான் தோணுது. ஐம் சாரி, பட் உங்களுக்கு கமிட்மெண்ட் இல்லைன்னு தான் தோணுது. ஆன் தி அதர் ஹேண்ட் ஹிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி மச் டைம் எஃபிஷியன்ட். 20 நிமிஷத்தில் அந்த ஒர்க் அவுட் செஞ்சு முடிச்சிடலாம். அது எப்படி நீங்கள் வந்து லிஸ் கார்டியோ ஹிட் கார்டியோ வந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 minute ஐயோ குண்டு போடுறாங்கன்னு ஓடணும். அதுக்கப்புறமா பிஜி ரெடியா அப்படின்னு 1 நிமிஷம் நடக்கணும், திருப்பி அந்த ஸ்பீட். ஸோ பேக் அண்ட் ஃபோர்த், ஃபாஸ்ட்டு ஸ்லோன்னு மாற்றி மாற்றி பண்ணணும். அந்த ஒர்க் அவுட் வந்து இந்த மாதிரி இன்டென்ஸாக இருக்கிறதுனால அந்த ஒர்க் அவுட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சேலஞ்சிங்காக இருக்கும். அண்ட் இந்த ஈபாக் எஃபெக்ட் வரும். இப்போ இந்த ஈபாக் ஆக்சுவலாக என்னென்னா எக்ஸஸ் போஸ்ட் ஆக்சிஜன் கன்சம்ஷன். ஹிட்கார்டை யூஸ் பண்ணுற எனர்ஜி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஏனரோபிக் எனர்ஜி சிஸ்டம், லைக் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மாதிரி. நீங்கள் அந்த ஒர்க் அவுட் எடுத்து 40 செகண்டுக்கு அந்த ஒர்க்கிங் செட்டை வந்து பண்ணுறீங்க, பண்ணி முடித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து திருப்பி செய்கிறீங்க இல்லையா, அதே தான். அதே மாதிரி ஹிட் கார்டியோவும் அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம் இது ஃபுல்லாக ஓடுறீங்க, ஃபுல் எனர்ஜி செய்கிறீங்க, செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் திருப்பி நார்மலாக வரீங்க, அவ்வளோதான். இது பேக் அண்ட் ஃபோர்த்தாக போய்கிட்டே இருக்கும். இதோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட்ஸ் மேலே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி. ஸோ எடுத்தவொடனே எல்லாராலையும் ஹிட் கார்டியோ பண்ண முடியாது. வி ஹவ் டு லிஸ்ட்டில் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு லிஸ் கார்டியோ வந்து லோ இன்டென்சிட்டி கார்டியோ வந்து Zone 1 Zone 2ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் Zone 2 பாஸ் பண்ணி Zone 3 வந்து அப்புறமா Zone 4 வரணும். ஹிட் கார்டியோ வந்து Zone 4 Zone 5 ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் வந்து எல்கேஜி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்ற மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஹிட் கார்டியோ ஸ்டார்ட் பண்ணுறது, அது உங்கள் ஜாயின்ஸில் தான் பிரச்சனை நிறைய வரும். ப்ளஸ் அதோட ரிகவரி பீரியடோட ரிகவரி டிமாண்ட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அந்த ஒர்க் அவுட்டை செஞ்சுட்டு அடுத்த நாளே செய்ய முடியாது. திருப்பி இன்னொரு நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் உங்களால் செய்ய முடியும். பட் இந்த ஒர்க் அவுட் வந்து ஃபன்னாக இருக்கும். அந்த ஒர்க் அவுட் செய்யறதுக்கு ஃபன்னாக இருக்கும். ஏன்னா நான் ஹிட் கார்டியோ பண்ணியிருக்கேன், ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஃபன்னாக இருக்கும், சேலஞ்சிங்காக இருக்கும். டேக் என்னடா அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 2மே செய்யலாம், தப்பு இல்லை. பட் உங்களோட ஹிட் கார்டியோ செய்கிற நாள் அன்றைக்கி நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணக்கூடாது. அது உங்களோட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா உங்கள் உடம்பு அதுலேருந்தே ரெக்கவர் ஆகிருக்காது ஹிட்டோட பிரச்சனையை. அதே சமயத்தில் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஹிட் கார்டியோ வந்து 3 நாள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லோ எனர்ஜி டே, உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து எனர்ஜி இல்லைன்னா நீங்கள் நான் வந்து மசில் ஒர்க் அவுட் நல்லா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா ஸ்டெடி ஸ்டேட் என்றைக்கு நீங்கள் வந்து நல்லா மசில் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் வந்து ஸ்டெடி ஸ்டேட் கார்டியோ பண்ணணும். என்றைக்கு நீங்கள் வந்து மசில் ஒர்க் அவுட் பண்ண போகிறது இல்லையோ அன்றைக்கி நீங்கள் ஹிட் கார்டியோ செய்யணும். இன்னும் பெட்டராக பண்ணணும்னா மசில் ட்ரைனிங்கு ஹிட் கார்டியோ தனித்தனி செஷனாக செய்கிறது இன்னும் பெட்ரு. ஸ்டெடி ஸ்டேட் கார்டியோ வந்து காலையில் செய்கிறீங்களா, ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் அதை பிரித்து வச்சிங்கன்னா ஒன்றுத்தொன்று அஃபெக்ட் பண்ணாது. அது வேறு டாபிக், நான்
டாபிக் மாதிரி போயிட்டுருக்கேன். ப்ளஸ் இப்போ இந்த ஈபாக் பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஈபாக் அந்தளவுக்கு ஒன்றும் கேலரி பர்ன் பண்ண போகிறதில்ல. மேபி 30-40 கேலரி எக்ஸ்ட்ரா பர்ன் பண்ணும். ஒரு சமோசாவில் அதை விட அதிகமாக கேலரி இருக்குது. ஸோ என்னோட டேக், இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நீ செஞ்சாகணும், ரெண்டுமே ஒன்றால் செய்ய முடியாது, ஒன்று தான் செய்யணும் அப்படின்னா நான் வந்து ஸ்டெடி ஸ்டேட் கார்டியோவை தான் எடுப்பேன். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், ஹிட் கார்டியோ உங்களோட எனர்ஜியும் உங்களோட மெட்டபாலிக்கையும் நல்லாவே பூஸ்ட் பண்ணும். உங்களோட மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணுற அந்த ஹிட் கார்டியோவை உங்களால் உண்மையாகவே செய்ய முடியுமா? உங்களால் அதை கரெக்டாக செய்ய முடியுமா? ஆனால் ஹிட் கார்டியோவை சுற்றியும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை